கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பால் ஜெபராஜ். அருமையான என்னுடைய நண்பர் பிஷப் ரூபன் சத்யராஜ் அவர்களுடைய ஊழியத்தினுடைய 50வது நிறைவு நாளிலே வாழ்த்துதல் சொல்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாங்கள் இருவரும் ஷைலோ என்ற ஒரு ஸ்தாபனத்தில் 1978 நாங்கள் இணைந்து இருவரும் படித்தோம். அந்த இளமை கால நிகழ்ச்சிகளை எங்களால் மறக்க முடியாது. அருமையான நண்பராக எனக்கு அவர் இருந்தார். 1980 நாங்கள் இருவரும் அந்தமான் சென்று அங்கே ஊழியம் செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய கிருபையினாலே அவர் ஆரம்பித்த சபைகளிலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். முதலாக சுமார் ஒரு 40 பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் எங்களுக்கும் அவருக்கும் உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபையினால் தேவன் அவரை விசேஷித்த முறையிலே கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேதாகம் சொல்லுகிற பிரகாரம், ரூபனே, நீ மேன்மையில் விசேஷமானவன், வல்லமையில் விசேஷமானவன் என்று யாக்கோபு தன்னுடைய மகன் ரூபனுக்கு சொல்லுக அந்த வசனத்தின்படி தேவன் அவரை பிரதானமாகவும் விசேஷமான வல்லமையோடு கூட அந்தமான் பகுதியிலே அவரை எடுத்து தேவன் பயன்படுத்தினார். அந்தமானிலே நானும் அவரும் செய்த ஊழியங்கள் அநேகமாய் இருந்தது. இரவு நேரங்களிலே பகல் நேரங்களிலே அயராத நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, கடலிலே சில நேரத்திலே படகிலே விடப்பட்ட சூழ்நிலையில கூட நாங்கள் இருவரும் பல பயங்கரமான ஆபத்திலே இருந்து கர்த்தருடைய கிருபையினால அந்த படகு விபத்திலிருந்து கூட தப்பித்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் இருவரும் இந்த பெங்களூர் பகுதியில் ஊழியம் செய்ய கர்த்தர் பாராட்டின மகா ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ரூபனுடைய ஜனம் கொஞ்சமாக இராது என்று மோசே சொன்னது போல அருமையான தேவனுடைய மகனுடைய சபையில கூட அதிகமான ஜனங்களை கர்த்தர் தந்து இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரோடு கூட நாங்கள் இணைந்து ஊழியம் செய்து பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அவரோடு கூட அநேக காரியங்களை கூட நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஆரம்ப நாட்களிலே வேதாகமத்தை திறந்து பார்க்காமலேயே அதிகமான வசனங்களை சொல்லி எழுப்புதலான செய்திகளை அவர் அந்தமானில கொடுத்ததை நான் கண்டு இருக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த வயதான நாட்களிலும் கூட அவர் தேவனுக்காக நன்றாக பேசக்கூடியவராக, ஒரு வைராகியம் உடையவராக அவர் காணப்படுகிறார். தேவன் கொடுத்த பலன் என்றுதான் நான் சொல்ல முடியும். அநேக நேரங்களிலே சரீரத்திலே பலவீனமாய் இருந்த போதிலும் கூட ஒரு விசேஷமான வைராகியத்தை தேவன் அவருக்கு தந்து இப்படிப்பட்டதான ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் அவருக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆரம்பத்துல நாங்களும் அவரும் ஊழியம் செய்யும் பொழுது ஆரம்பத்துல ஒரு வீட்டில ஆரம்பித்த சபை இப்பொழுது ஆலமரம் போல விழுது விட்டு வளர்ந்து பல கிளை சபைகளோடு கூட அவருடைய ஊழியம் இருப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். 1980 இணைந்து ஊழியம் செய்த நாங்கள் அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு 30 வருஷங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் பெங்களூர் பட்டணத்தில் இணைய தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அவருக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பாராக. அவரையும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற மக்களையும் சபை விசுவாசிகளையும் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் அவரை சந்தோஷமான முறையிலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஊழியத்தையும் சபையும் பெருக செய்வாராக. விசேஷமாக சரீரத்தில் இன்னும் பலனை கர்த்தர் அவருக்கு தந்து தேவன் அவரை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கமும் சித்தமும் அவரையில பரிபூரணமாய் நிறைவேறும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மனப்பூர்வமாக அவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பல்லாண்டு காலம் வாழ்ந்து அநேக மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவன் அவரை பயன்படுத்துவாராக. ஆமென்.